स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं। சில பேர் சொல்லலாம், யாருக்கு தெரியும் சாமி கிருஷ்ணர் வாழ்ந்தாரா இல்லையான்னு. அப்கோர்ஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று சான்றுகள் துவாரகையின் இருப்பிடத்தை, கடலுக்கடியிலே இருக்கும் துவாரகையை சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான சான்றுகள் நிரூபித்து விட்டன. கிருஷ்ணன் இருந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இதை தாண்டி ஒரு அருமையான ஒரு தமிழ் பாடல், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன்னு ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன்ற ஒரு கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவர் வாழ்ந்திருந்தா மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு கான்செப்டை ரெக்கார்டே பண்ணியிருக்க முடியும். ஒருவேளை அவர் வாழாம யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணி இந்த கிருஷ்ணன்ற கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்தால் அந்த மனிதரே கிருஷ்ணன் அப்படிங்கிற மிக உயர்ந்த உணர்விலே வாழ்ந்திருக்கின்றார். அதனால இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்த மனிதன் கடவுள். அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிய மனிதனே கிருஷ்ணன். ஏன்னா அந்த உணர்வு நிலையில வாழாம கற்பனையே செய்து பார்க்க முடியாத கதாபாத்திரம் கிருஷ்ணன். அதனால கற்பனையின் இருப்பினாலேயே தன் இருப்பை நிரூபிக்கக்கூடிய மிக உயர்ந்த கற்பனை கிருஷ்ணன். கற்பனையின் இருப்பினாலே தன் இருப்பினை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கற்பனை என்பதனால் அவன் கற்பனையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கிருஷ்ணனை போல உலக சமூகத்தை, உலக மனித சமூகத்தை தாக்கிய, தாக்கத்தை உருவாக்கிய இன்னொரு மனிதரை கண்டுபிடிப்பது சாத்தியமே இல்லை. பூமியின் மீது இறங்கிய மிக உயர்ந்த உச்ச உணர்வு நிலையின் வெளிப்பாடு கிருஷ்ணன். இந்த உடல் மூலமாக ஜீவன் முக்தியின் என்னென்ன பரிமாணங்கள் எல்லாம் வெளிப்பட முடியுமோ, மனித உடல் மூலமாக என்னென்ன விதத்திலெல்லாம் சக்தியும் புத்தியும் யுக்தியும் பக்தியும் முக்தியும் வெளிப்பட முடியுமோ அந்த எல்லா பரிமாணங்களும் உச்ச நிலையில் வெளிப்பட்ட உடல் கிருஷ்ணன். சாதாரண கோபியர் பெண்களோடு, பாலும் தயிரும் மோரும் விற்கின்ற கோபியர் பெண்களோடு விளையாடும் விளையாட்டையும், அரசர்களையே உருவாக்குகின்ற கிங் மேக்கரா இருக்கிற சாதுரிய திறனையும் பாரதியார் தன்னுடைய பாடல்களிலே பக்தியில் கரைகின்றார். கண்ணன் என் காதலன், கண்ணன் என் அண்ணன், கண்ணன் என் தம்பி, கண்ணன் என் தகப்பன், கண்ணன் என் தந்தை, பல்வேறு பரிமாணங்களிலே கண்ணனை நோக்கி கரைகின்றார். ஆனா அது எல்லாவற்றையும் படித்தால் கூட சர்க்கரை மலையை உண்ட ஒரு எறும்பின் ஒரு குரல்தான் அந்த பாடல்கள். விவரிக்கவே முடியாத இந்த கிருஷ்ணனின் சாநித்தியம் வாழ்ந்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கிருஷ்ணனின் சாநித்தியம் வார்த்தையால் வர்ணிக்கவும் இயலாத, புரிந்து கொள்ளவும் இயலாத, வாழ்க்கையால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அவனுடைய சாநித்தியத்தை வணங்கி இந்த கீதையின் மூலமாக அவன் சாநித்தியம் நமக்குள் மலர வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த இடத்தில் அந்த பரம்பொருளின்
சாநித்தியம் நிலவட்டும் என்று ஆழ்ந்து அவரை தியானித்து பகவத்கீதைக்குள் நுழைகின்றோம். அவர் என்ன சொல்ல விரும்பினாரோ, அவர் எதை உலகத்திற்கு வழங்க விரும்பினாரோ, அவர் எதை நமக்கெல்லாம் இப்பொழுது அளிக்க விரும்புவாரோ அதை அவர் நமக்கு அளிக்கட்டும் என்று அவரை பிரார்த்தித்து, அவர் அளிக்கின்ற அந்த அனுபூதியை உள்வாங்குவதற்கு நம்மை திறந்து வைத்து, அதற்கு நம்மை தயாராக்கிக் கொண்டு அவருடைய திருவடி கமலங்களில் நம்மை கரைத்து கொண்டு, அவருடைய உணர்வு நம் எல்லோருக்குள்ளும் முழுமையாக மலரட்டும் என்று அவரை பிரார்த்தித்து கீதைக்குள் நுழையலாம். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். எம்பெருமான் 18 அத்தியாயங்களாக 700 ஸ்லோகத்திலே இந்த நூலை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார், உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். இது கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலே நடக்கின்ற உரையாடல். சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு நேர்முக வர்ணனை செய்வதைப் போல இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலே நடக்கின்ற உரையாடல். திருதராஷ்டிரன் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாபாரதத்திலே கௌரவர்களின் தகப்பனார் திருதராஷ்டிரன் பிறவியிலேயே குருடர். அதனால் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. சஞ்சயன் மிக உயர்ந்த உணர்வு நிலையை அடைந்த யோகி. அவருடைய ஞான கண்ணின் மூலமாக, 3வது கண்ணின் மூலமாக போர்க்களத்திலே நடக்கின்ற எல்லாவற்றையும் மிக தெளிவாக திருதராஷ்டிரனுக்கு வர்ணிக்கின்றார். அந்த வர்ணிக்கின்ற காட்சியிலே அங்கு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலை வர்ணிக்கின்றார். இப்படித்தான் இந்த கீதை விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பெல்லாம் டிவி மூலமா நாம ஒரு இடத்துல நடக்கிறது இன்னொரு இடத்துல பார்க்கிற மாதிரி, அப்பெல்லாம் நமக்குள்ளேயே தன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற சில சக்கரங்களை உயிர்ப்பித்தால் உயர்ந்த நிலைக்கு டியூன் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு இடத்துல நடக்கிறது இன்னொரு இடத்துல பார்க்க முடியும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாம பார்க்கிறது எல்லாமே ஒளியை அடிப்படையாக வைத்த சயின்ஸ், லைட் பார்ட்டிகிள்ஸ். அப்போ இந்த சஞ்சயன் மாதிரியான யோகிகள் உபயோகம் பண்ணது ஒளியை அடிப்படையாக வைத்த சயின்ஸ். அந்த காலப்போக்கினாலே அந்த சயின்ஸ் மறைந்து விட்டது என்பதற்காக அது இல்லவே இல்லைன்னு நினைக்காதீங்க, அது இருந்தது. ஒரு பெரிய சயின்ஸ் ஒளியின் மூலமாக தன்னை உச்ச நிலைக்கு கொண்டு சென்று ஒரு இடத்திலே நடக்கின்றதை தெளிவாக தனக்குள்ளேயே பார்த்து விவரிக்கின்ற சக்தி. இந்த சக்தியோடு இருக்கின்ற சஞ்சயன் விவரிக்கின்றார், திருதராஷ்டிரனுக்கு இந்த நூலை விவரிக்கின்றார். இப்படித்தான் நூல் துவங்குகிறது. நூலுடைய முதல் ஸ்லோகத்திற்குள் நுழையலாம். अर्जुन उवाच दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितम् सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपथुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते गाण्डीवं स्रंसते हस्तात् त्वक्षैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रुमतीव च मे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव
न च श्रेयोऽनुपश्यामि हत्वा स्वजनमाहवे। அருமையான ஸ்லோகங்கள். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொல்கின்றான். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யதி. தமிழ் மொழிபெயர்ப்பு: கிருஷ்ணா, போர் புரிய ஆவலுடன் நிற்கின்ற என் உறவினர் கூட்டத்தை பார்த்து என் கைகள் சோர்வடைகின்றன, வாய் உலர்கின்றது. அர்ஜுனன் தன்னுடைய நடுக்கத்தை தெரிவிக்கின்றான். பகை வளர்ந்து கொண்டே இருந்தது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே மெதுவாக வளர்ந்த பகை சூதாட்டத்திலே முடிந்து, சூதாட்டத்தின் இறுதியிலே வனவாசம் ஏற்று பாண்டவர்கள் வனவாசம் சென்று விடுகிறார்கள். வனவாசம் முடிந்து அமைதி தூதுவனாக கிருஷ்ணனே சென்று 5 நாடு இல்லை என்றாலும், 5 நகரம் இல்லை என்றாலும், 5 கிராமம் இல்லை என்றாலும் 5 வீடாவது கொடுங்கள் என்று அமைதிக்கு தூது போகின்றான். கௌரவர்கள் 5 வீடு அல்ல, 5 ஊசி முனை இடம் கூட அளிக்க மாட்டோம் என்றும் போருக்கு அறைகூவல் விடுக்கிறார்கள். போருக்கு எல்லோரும் திரண்டு விட்டார்கள். இதுவரை வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்ற ரெக்கார்டட் ஹிஸ்டரியில லார்ஜஸ்ட் வார், மிகப்பெரிய போர் இந்த மகாபாரத போர் தான். 18 அக்ரோனி சேனைகள், பாண்டவர்கள் புறம் 8 அக்ரோனியும் கௌரவர்கள் புறம் 10 அக்ரோனியுமாக 18 அக்ரோனி சேனை. ஒரு அக்ரோனி என்பது 1 கோடி. 18 அக்ரோனி சேனை திரண்டு நிற்கின்றது. ஒருவேளை அப்போ இருந்த உலகத்தோட மொத்த பாப்புலேஷனுமே இதான் நினைக்கிறேன். உலகப்போர் உலகமே 2ஆக திரண்டு நிற்கின்றது. வெகு சிலர் தான் போரிலே கலந்து கொள்ளவில்லை. ஒன்னு பலராமன், இன்னொன்னு ஸ்ரீகிருஷ்ணன், மூன்றாவதாக தென்னாட்டிலிருந்து சென்ற ஒரு அரசன். சோறிடுவதற்காக, எல்லோருக்கும் சோறிடுவதற்காக ஒரு சோழராஜன் போரிலே கலந்து கொள்ளாமல் உணவளிக்கும் வேலையை செய்தார். இவர்களை தவிர மற்ற உலகமே 2ஆக நிற்கின்றது. போர் இப்பொழுது துவங்க வேண்டும். இந்த நேரத்திலே போருடைய கதாநாயகன் அர்ஜுனன் மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகின்றான், மனச்சோர்விற்கு ஆளாகின்றான். வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாழி உடையற மாதிரி எல்லோரும் நிற்கின்றார்கள். முன்னும் பின்னுமாக அர்ஜுனன் மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகின்றான். தன்னுடைய குழப்பத்தை அர்ஜுனன் விளக்குகின்றான். திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமிபஸ்திதம் சீதந்தி மமகாத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யதி. கிருஷ்ணா, போர் புரிய ஆவலுடன் நிற்கின்ற என் உறவினர் கூட்டத்தை பார்த்து என் கைகள் சோர்வடைகின்றன, வாய் உலர்கின்றது. தன்னுடைய மன உளைச்சலை அர்ஜுனன் வர்ணிக்கின்றான். அதாவது பேனிக் அட்டாக் வந்தா, டிப்ரெஷன் அட்டாக் வந்தா என்னென்ன சிம்டம் உண்டுன்னு இன்னைக்கு மாடர்ன் டே சயின்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுதோ அதை அப்படியே டிஸ்கிரைப் பண்றார். இந்த டிஸ்கிரிப்ஷனோட ஆழத்தை பார்த்தாலே தெரியுது, இது நடந்த நிகழ்ச்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். நடக்காத நிகழ்ச்சியை உருவாக்கும் பொழுது நம்ம மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். இங்க ஆனா எந்த விதமான மைன்யூட் டீடைலுமே மிஸ் ஆகல. இது ரெக்கார்ட் ஆகிருக்கிற ஆழமான அந்த மைன்யூட் டீடைல்ஸை பார்க்கும் பொழுதே தெரியுது, இது நடந்து ரெக்கார்ட் ஆகிற நிகழ்ச்சியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா எப்பேற்பட்ட கதாசிரியனாலும் கூட நடக்காத ஒரு விஷயத்தை மிக ஆழமா
அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட முடியாது. ஒன்னும் எக்ஸாஜரேஷன் இருக்கணும், இல்ல சிலது விடுபட்டு போயிருக்கணும். ஆனா எக்ஸாஜரேஷனும் இல்லாம விடுபட்டும் போகாம ரொம்ப ஆழமா தெளிவாக இத ரெக்கார்ட் பண்றது, இத ரெக்கார்ட் ஆயிருக்கிறத பார்த்தாலே இது சத்தியம் என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். போர் புரிய ஆவலுடன் நிற்கின்ற என் உறவினர் கூட்டத்தை பார்த்து என் கைகள் சோர்வடைகின்றன, வாய் உலர்கின்றது. அடுத்த ஸ்லோகத்திலே அர்ஜுனன் புலம்புகின்றான். வேபதுஷ்ச சரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் தச்சைவ பரிதஹ்யதே. ஐயா கிருஷ்ணா, என்னுடைய உடலிலே நடுக்கம் ஏற்படுகின்றது, மயிர் சிலிர்க்கின்றது, கைகளில் உள்ள காண்டீவில் நழுவிக் கொண்டிருக்கின்றது, மேலும் சருமத்தில் ஒருவித எரிச்சல் உண்டாகின்றது. தமிழிலே பல மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. சுவாமி சித்பவானந்தருடைய மொழிபெயர்ப்பை தழுவி, அவருடைய மொழிபெயர்ப்பை தழுவி இந்த மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கின்றோம். அவருடைய மொழிபெயர்ப்புக்காக அவரையும் அவருடைய இயக்கமான ராமகிருஷ்ண தபோவனத்தையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். வேபதுஷ்ச சரீரேமே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே, உடலிலே நடுக்கம் ஏற்படுகின்றது, மயிர் சிலிர்க்கின்றது. நச சக்னோம் யவஸ்தாதும் பிரமதீவ சமேன நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவம. விபரீதானி கேசவம. அர்ஜுனன் புலம்புகின்றான், என்னுடைய மனம் குழப்பமடைகின்றது, நிற்பதற்கு கூட என்னால் முடியவில்லை. கேசவா, கெடுதல்களை கொடுக்கக்கூடிய சகுனங்களை நான் பார்க்கின்றேன். தன்னுடைய டிப்ரெஷன் அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், கிருஷ்ணன் தான் இங்க எல்லாவற்றிற்கும் ஆதி மூலம். எல்லாவற்றையும் உருவாக்கி போருக்கு எல்லாரையும் சரி செய்து தயார் செய்து சங்கை ஊதி விடுகின்றான். போர் சங்கு முழங்கி விடுகின்றது. எதிரிகள் இருவரும் இரண்டு படையும் நிற்கின்றது. அந்த இடத்திலே அர்ஜுனன் நடுநடுங்கி போயிருக்கின்றான். மன உளைச்சல், மன அழுத்தம். இந்த சூழலிலே அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதனால்தான் இந்த பகவத்கீதை உலக மக்கள் எல்லோருக்கும் உபயோகமாகின்றது. காட்டிலே, குகையிலே, மலையிலே, தனிமையிலே சொல்லப்படுகின்ற நூல்கள் அதுபோல வாழுகின்ற மக்களுக்கு உபயோகமாகலாம். ஆனால் நாட்டிலே, போர் முனை நடுவிலே, குழப்பத்தின் உச்சியிலே போரிட வேண்டிய வீரனுக்கு சொல்லப்பட்டதனால்தான் இந்த நூல் வாழ்க்கையை வாழ வேண்டிய எல்லா மக்களுக்கும் நேரடியாக உபயோகமாகின்றது. ஆழ்ந்து புரிஞ்சுங்க, இந்த நூல் யாரோ ஒரு சன்னியாசிக்கு சொல்லப்படவில்லை. காட்டிலே இருக்கின்ற மனிதனுக்கு சொல்லப்படவில்லை. வாழ்க்கையை ஒதுக்கிய புறந்தள்ளிய மனிதர்களுக்கு சொல்லப்படவில்லை. வாழ்க்கையை வாழ வேண்டிய அரசனுக்கு, வீரனுக்கு சொல்லப்படுகின்றது. டிப்ரெஷனோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் இங்க அர்ஜுனன் சொல்லுகின்றான். கைகள் சோர்வடைகின்றது, வாய் உலறுகின்றது, உடலில் நடுக்கம் ஏற்படுகின்றது, மயிர் சிலிர்க்கின்றது, கைகளில் உள்ள காண்டீவம் நழுவுகின்றது, வில் காண்டீவம் நழுவுகின்றது, சருமத்திலே ஒருவித எரிச்சல் உருவாகின்றது, மனம் குழப்பமடைகின்றது, நிற்பதற்கு கூட என்னால் முடியவில்லை கேசவா, கெடுதல்களை கொடுக்கக்கூடிய சகுனங்களை பார்க்கின்றேன் அப்படின்னு புலம்புறார். உண்மையில இந்த
சூழ்நிலைக்கு கிருஷ்ணன் என்ன விடை கொடுக்கின்றாரோ, உபதேசம் கொடுக்கின்றாரோ, அது உலகத்திற்கே பொருந்தும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த சூழ்நிலையில் தான் இருக்கார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். டிப்ரெஷன், மன அழுத்தம், மன உளைச்சல், துக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வருவது. விதை விருட்சமாக மாற வேண்டுமானால் அது வெடித்தாக வேண்டும். விதை வெடிக்கின்ற தருணம் தான் டிப்ரெஷன். சரியா அதுக்கு தேவையான நீரும் உரமும் கிடைக்காவிட்டால் மரணமடையும், தவறான திசையில் சென்றுவிடும். சரியான நீரும் உரமும் கிடைத்தால் அதே விதை விருட்சமாக, மரமாக மாறிவிடும். நாம எல்லோருமே விதைகள். எல்லோருமே இந்த மன உளைச்சல், அந்த வெடிக்கின்ற பருவத்தை எதிர்கொள்ளுகின்றோம். அந்த நேரத்தில் நீரையும் உரத்தையும் பெற்று வளருகின்றோமா அல்லது வெறும் அழிவிலே முடிகின்றோமா அப்படிங்கிறது நம்முடைய சுதந்திரம். யூசுவலா மனிதனுக்கு டிப்ரெஷன் வரும் பொழுது 3 பாதை இருக்கு. ஒன்னு சூசைட். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே அதிக நபர்கள் சூசைட் பண்ணிக்கிறது தென்னிந்தியாவில தான். நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே அதிக நபர்கள். நான் சொல்றது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கிளீனான ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தான் சாமி சொல்றேன். உலகத்திலேயே அதிக மக்கள் சூசைட் பண்ணிக்கிறது, முக்கியமா இளைஞர்களும் பெண்களும் சூசைட் பண்ணிக்கிறது சவுத் இந்தியா தான். ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் 3 இந்தியர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதுல ஒருத்தர் 15 to 30 வயசுக்குள்ள. இன்னும் பல ஷாக்கிங் ரெக்கார்ட்ஸ் சூசைட்ஸை பத்தி. சவுத் இந்தியா தான் சூசைடோட வேர்ல்ட் கேபிட்டல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிகவும் அதிகமாக மக்கள் படித்த இடமாக இருக்கிற கேரளா தான் அதிக அளவு சூசைட்லயும் இருக்கு. சூசைடு ஒரு பாதை. சூசைட்ல 2 விதம் இருக்கு. ஒன்னு உடனே தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிற விதம், விஷமோ அல்லது தூக்கோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல, அது ஒரு விதம். இன்னொன்னு உடனே முடிச்சுக்கிற அளவுக்கு தைரியம் இல்லாம ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கிறது, அதுவும் ஒரு விதமான சூசைட் தான். நடைபெணமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது என்ன, உடனே சாக தைரியம் இல்லாததுனால தானா மரணம் வர்ற வரைக்கும் இழுத்துட்டு இருக்கிறது. தானா மரணம் வர்ற வரைக்கும் வாழ்க்கையை இழுத்துட்டு இருக்கிறதுக்கு வாழ்க்கைன்னு பேர் இல்ல, டிராகிங். வாழ்க்கையை இழுத்துட்டு இருக்கிறது, இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி அடிக்ஷன். அடிக்ஷன்னா மது, போதைப் பொருட்கள், புகையிலை, இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிறது ஒரு பக்கம். இன்னொன்னு மன ரெஸ்ட்லெஸ்னஸ். ஏதாவது ஒண்ணு வெளியில இருந்து நமக்கு வேண்டிக்கிட்டே இருக்கும், எதுவுமே இல்லாம நம்மளோட நாம உட்கார முடியாது, அதுவுமே அடிமைத்தனம் தான். டிவி இல்லாம, செல்போன் இல்லாம, நியூஸ் பேப்பர் இல்லாம நாம நம்மோட ஒரு 10 நிமிஷம் நம்மளால உட்கார முடியுதான்னு பார்த்தா முடியாது. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. மனித சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, தன்னோடு தான் அமைதியாக அமருகின்ற தன்மையை அவன் இழந்து விட்டது. நம்ம கூட நாமளே சைலண்டா 1/2 மணி நேரம் உட்கார முடியுதான்னு பாருங்க, முடியல. டிவி ஓடல, செல்போன் வேலை செய்யல அப்படின்னாலும் கூட நம்மளால சும்மா இருக்க முடியாது. பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சாவது வரி விடாம படிச்சுட்டு இருக்காங்க. எடிட்டர் கூட அவளை படிச்சிருக்க மாட்டார். இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இவர் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இவருடைய
பேரன் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு இந்த மணமாலை காலத்தை படிச்சுட்டு இருப்பார், பெரிய கண்ணாடி வச்சுட்டு. ஏன் தாத்தா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாதா? முடியாது. அதுதான் அடிக்ஷன் சொல்ற, ரெஸ்ட்லெஸ்னஸ், தான் தன்னோடு அமர முடியாமை, நாம நம்ம கூட உட்கார முடியாம போறதுதான் நமக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை. நாம நம்மோட உட்கார முடியலைன்னாலே நம்முடைய வாழ்க்கையின் போக்கை திரும்பி பார்க்கின்ற தன்மையை இழந்து விடுகிறோம். ரீதிங்க் பண்றது, ரீலுக் பண்றது, திரும்ப உள்நோக்கி பார்க்கிறது, இது எதுவுமே நம்ம வாழ்க்கையோட பாகமா இல்லாம போயிருது. அதுதான் பெரிய கொடுமை. மனித இனத்திற்கு இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையான டிப்ரெஷன் சார்ந்த வியாதிகள், மன உளைச்சல் சார்ந்த வியாதிகள், மன அழுத்தம் சார்ந்த வியாதிகள், டெரரிசம் கூட, தீவிரவாதம் கூட மன அழுத்தமும் மன உளைச்சலும் சார்ந்த வியாதிகள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீவிரவாதம் கூட மன அழுத்தமும் மன உளைச்சலும் சார்ந்த வியாதி தான். அதுதான் மூன்றாவது பாதை.